ஐயா துணை திருநடன உலா வெண்பா 12 லட்சை கெட்ட பாவி என்று வந்தான் அன்று முதல் நற்சடலங்கள் நல்வகை நாடிழந்து நாணமுற்று பட்சி முதல் மாமெருகம் பால் நரிகள் கற்றாவும் அச்சமற்று வாழ்புவி ஒன்றாகுதோ. அதாவது யுகாயுகங்கள் தோறும் அசுரர்கள் தோன்றி வந்தார்கள். அதன்படி நீடிய யுகத்தில் குரோணி என்ற அசுரன் தோன்றினான். அதன் பிறகு அவன் 6ஆக பகுக்கப்பட்டு அவனுடைய ஒவ்வொரு பிரிவும் அங்கே சதுரயுகம், நடிய யுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் என்று கடைசியாக அந்த கலியனுடைய அந்த குரோணியனுடைய 6 பிரிவுகளும் ஒன்றாக இணைந்து கலி என்ற தன்மையோடு ஒரு மாய்கையாக கலியுகத்திலே தோன்றி வந்தது. இந்த கலியுகத்தில் அந்த கலியானது என்றைக்கு தோன்றி வந்ததோ அன்றிலிருந்து நல்ல மக்களெல்லாம் அங்கே தங்களுடைய நல் வாழ்க்கை முறையை இழந்து விட்டார்கள். காரணம், இதற்கு முன்பு ஒவ்வொரு யுகத்திலும் அசுரர்கள் கண்ணுக்கு தெரியும்படியாக இருந்தார்கள். அதாவது கிரேதாயுகத்திலே அசுரர்கள் தேவலோகத்தை பிடிக்க வேண்டும் என்று அங்கே சண்டையிட்டு இருந்தார்கள். அதன்படி அந்த தேவர்களுக்கும் இந்த அசுரர்களுக்கும் சண்டை ஏற்பட்டு அங்கே இறைவன் நல்லவர்களை காப்பாற்றினார். திரேதாயுகத்திலே 2 ராஜ்யங்களுக்கிடையே சண்டை ஏற்பட்டது. எம்பெருமான் ராமனாக அவதாரம் எடுத்து அங்கே அவர்களை நல்ல மக்களை காப்பாற்றினார். துவாபராயுகத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே அண்ணன் தம்பிகளுக்குள் பகை உணர்வு ஏற்பட்டது. கிருஷ்ணராக அவதாரம் எடுத்து அங்கே பாரத போரை நிகழ்த்தி அங்கே தர்மத்தை நிலைநாட்டினார். ஆனால் கலியுகத்திலே அந்த கலியானது குரோணியனுடைய அந்த 6 அகப்பகைகளும் ஒன்றாக திரண்டு அங்கே மக்களுடைய மனதில் மாயையாக இருக்கின்றது. இங்கு கண்ணுக்கு முன்பாக எதிரிகள் என்று யாரும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மாயை என்ற நிலையில் கலியானது இருக்கின்றது. அதுதான் ஐயா சொல்லுகின்றார். லட்சை கெட்ட பாவி என்று வந்தானோ, இந்த கலி என்றைக்கு தோன்றி வந்து மக்களுடைய உள்ளங்களிலே புகுந்து விட்டதோ. ஏன்னா துவாபரயுகம் வரையிலும் தர்மம் 3 பங்கு, அதர்மம் 1 பங்காக இருந்தது. ஆனால் கலியுகத்தில் அதர்மம் 3 பங்கு, தர்மம் 1 பங்கு என்ற நிலையில் இருக்கின்றது. ஆகையால் இந்த கலி தோன்றி வந்த அன்று முதலே நற்சடலங்கள் எல்லாம், அதாவது நல்ல தன்மையுடைய ஆன்மாக்கள், நல்ல வழியில் நடக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் கூட இப்போ நல்ல வகைகள் எல்லாம் நாடிழந்து. ஏன்னா கலி தோன்றி வருகின்ற போது முத்து நவ ரத்தினங்கள், நல்மிருகம், நல்விருட்சம், நல்பறவை இவையெல்லாம் கலியன் கண் காணாமல் மறைந்து விட வேண்டும் என்று கடலுக்குள் பூமிக்குள்ளும் அந்த முத்து நவ ரத்தினங்களெல்லாம் விலை மதிக்கக்கூடிய அந்த விலை மதிப்பற்ற அந்த பொருட்களெல்லாம் என்ன செய்கின்றது? மறைந்து விடுகின்றது. விலங்கினங்களெல்லாம் நல்ல உள்ளம் கொண்ட அந்த உயிரினங்களெல்லாம் கும்பக்குறை மலையில் போய் அங்கே மறைந்து விடுகின்றது. மேலும் பட்சி பறவைகளெல்லாம் பொற்பக்கரி தனிலே சென்று மறைந்து விடுகின்றது. 5 தலை நாகமானது கடலுக்குள் 101 அடி ஆழத்திற்குள் சென்று மறைந்து விடுகின்றது. இப்படி கலியன் வருகின்றான் என்று சொன்னவுடனே கலியன் கண் காணாமல் மறைந்து விட வேண்டும் என்று நல்ல நீதங்கள் அனைத்தும், தர்ம நீதங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது. அந்த நாட்டை விட்டு இழந்து, அந்த நல்ல நீதங்கள் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், இந்த உலகத்தை விட்டு அகன்று அவை மறைந்து இருக்கின்றன. அதான் நாணமுற்று பட்சி முதல் மிருகம் பால் நரிகள் கற்றாவும் அச்சமுற்று வாழ்புவி ஒன்றாகுதோ. இப்போ இந்த கலி அழிக்கப்பட்ட பிறகு இந்த பட்சி பறவைகள், விலங்கினங்கள், முத்துநவ ரத்தினங்கள் எல்லாம், நல்ல விருட்சங்கள் எல்லாம் ஒன்றாக எந்தவித அச்சமும் இல்லாமல் இந்த தர்மபுவி ராட்சியத்தில் ஆழக்கூடிய அந்த நிலை உருவாகப் போகின்றது. அதற்குரிய தருணம் இங்கே வந்திருக்கின்றது என்பதை எம்பெருமான் நமக்கு இங்கே விளக்குகின்றார். ஐயா.